நேயர்களுக்கு வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா, மதுரையில 30 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது குறித்து நம்ம விரிவா பேசுவோம். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். என்ன ரீசெண்டாவே தமிழ்நாட்டுல இந்த போதைப் பொருள் அது ரொம்ப அதிகமா இருக்கு போலயே. நம்ம ஒரு 4 நாட்கள் 5 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அது என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் டெல்லியில் அவருடைய டீம் மாட்டிக்கிட்டாங்க. அவர் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய லெவலில் ஒரு போதை பொருள் கடத்தல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். சுமார் ஒரு 2000-3000 கோடி ரூபாய் கிட்ட விஷயங்கள் நடக்குது. அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப 3 வருஷமா அதை ஃபாலோ பண்ணிட்டு கடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயம் நம்ம பேசுகிறோம். சமூக வலைதளங்கள் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுமே அது சம்மந்தப்பட்டு ஒரு காணொலி கூட வெளியிட்டு இருந்தார். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா, இப்போதான் இதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. முன்னாடியே இருந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப அதோடைய கோர முகத்தை காட்டலை. இந்த ட்ரக் மூலமாக வரக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக அவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது அது பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு இல்லாட்டி ரொம்ப கொடூரமான அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கான அந்த மணியில் எந்த இதுலேருந்து ஈஸி மணின்னு வாங்காத. ஆக்சுவலாக அது எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு தான். இந்த ட்ரக்கை எங்கெல்லாம் உள்ள நுழைக்க முடியுமோ நுழைச்சிருவாங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஈஸியாக அவங்களால உள்ள கொண்டு போக முடியும். தமிழ்நாடு சமீப காலமாக அதோடைய தாக்கத்துக்கு நம்ம தமிழ்நாடு பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கு. நேற்று குஜராத்தில் ஒரு அமௌண்ட் ஒரு பெரிய லெவலில் பிடிச்சிருக்காங்க. அது நேற்று குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி ரூபாய் வேல்யூவோ என்னமோ சொன்னாங்க. சம்திங் தமிழ்நாட்டுக்கு வர இருந்தது. அது அதான் தமிழ்நாட்டுக்கு வர இருந்தது. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒன்று இந்த டிஎம்கே திமுக கட்சியை சேர்ந்தவர் முன்னாள் நிர்வாகி அவருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. மதுரையில் இன்னைக்கு ஒரு 30 கிலோ கிட்ட பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொன்னா மெத்தபெட்டமைன்னு சொல்லுவாங்க அந்த சப்ஸ்டன்ஸை. அந்த சப்ஸ்டன்ஸ் மூலமாக தான் அந்த போதைப் பொருள்லாம் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி. அது ஒரு பண்றது கஞ்சா, அப்புறம் 2-3 பொருள் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரக் தான். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஓகே. பட் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த சிந்தட்டிக் ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமனுடைய நியூரல் சிஸ்டத்தை போய் மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுவது. நீங்கள் யோசிக்கலாம், சரி அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறான் நாசமாக போகிறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது ஒரு காலேஜுக்குள்ளே பரவுதுன்னா அந்த காலேஜில் இதில் மேக்ஸிமம் 80% ட்ரக் அடிக்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 80% பீப்புள் ட்ரக் யூஸ் பண்ணும்போது அது அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நரம்பு மண்டலத்தை பாதிச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையிலேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே காலி ஆயிரும். ஓகே. ஸோ இதோட சீரியஸ்னஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ மதுரையில் நீங்கள் கேட்டீங்க, என்னுடைய ஊர் தான் அது. அங்கே நாங்கள் இப்படிலாம் என்னடா எங்கெங்கேயோ செய்தியாக கேட்டிருந்தது, இப்போ நம்ம ஊரில் நடக்குதுன்றப்ப எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆமாம், சென்னை பொறுத்த வரைக்கும் பரவலாக நிறைய இடத்துல ஹார்பர் பொருட்கள் கிடைக்கிது. மதுரையில் இதற்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருப்போம். எப்படி கேள்விப்படுவோமா, அந்த இருசக்கர வாகனத்தில் சென்றவரை விசாரணை நடத்தும் போது அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சா சிக்கியது. கம்மி குவான்டிட்டியில். அதாவது இந்த கஞ்சா இந்த மாதிரியான பொருட்கள், பான் மசாலா, குட்கா இந்த மாதிரியான பொருட்கள். பட் இந்த மாதிரியான ஒரு சிந்தட்டிக் ட்ரக்குக்கான சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பயமாகவும் இருக்குது. அந்த பகுதி மக்களை ரொம்ப பயமுறுத்திருக்கு. இப்போ ஃபைனலாக இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல குரல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய முதல்வர். இதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காணொலியை பார்க்குறவங்களுக்கும் புரியும். இந்த இடத்துல குரல் கொடுக்க வேண்டியவர் முதல்வர். இன்னும் வரைக்குமே அவர் இதை பற்றி குரல் கொடுக்கவே இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு கொடுப்பாரு. முடிச்சிட்டா சரி காது கேட்கல எனக்கு. அவர் இது குரல் கொடுக்கணும். பர்த்டே வாங்க முக்கிய மக்கள் நலனுக்கு அப்புறம் இங்க உறுதிமொழி எடுக்கிறாரு. நான் மக்கள் நலனே முதல் நலன்ட்டு எதுக்கு பண்றாரு. இது ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. இவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு காணொலி விட்டிருந்தாரு. அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ரெண்டாவது அவர் எதுக்காண்டி இதெல்லாம் சொல்றாருன்னா, நான் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அப்படின்றதுனால எனக்கு இதில் எங்கெங்க கனெக்ட் பண்ணணும்னு தெரியும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. அவங்க பிள்ளைங்களையும் ஜென்ரேஷனையும் காப்பாற்றணும்னா சொல்கிறது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அது அரசியல் ரீதியான ஒரு டாக்காக இருந்தாலுமே அதில் ஒரு 50% பொதுநலம் தான் இருந்துச்சு. அது நீங்கள் இறங்கி வேலை பாருங்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறங்கி இந்த ட்ரக்ஸ்லேருந்து அவங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு. நீ பாஜக ஓட்டு போடாமல் போ, அது வேற விஷயம். ஓட்டு போட்டாலும் போடணும்னாலும் நீ இறங்கி இதை சரி பண்ணு. ட்ரக்ஸ் நாளைக்கு நீ என் கட்சிக்கு நீ ஓட்டு போடணும்னா கூட நீ உயிரோட இருந்தால்
தான் போட முடியும், ஓ சொசைட்டி மூளையோட இருந்தால் தான் போட முடியும். ஓ, அந்த அளவுக்கு பேசியிருக்காருங்களா? அந்த அளவுக்கு பேசல, இதோட அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அப்படி ஓகே ஓகே. இதை தான் சொன்னார், ஜென்ரேஷனு காலியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ட்ரக்ஸ் வந்து இது இன்னும் அதிகமாக ஆகுச்சு, தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக ஆகுச்சு அப்படின்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய உலகத்தில் ஏகப்பட்ட நாடுகள் வந்து இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி கலாச்சாரத்தை இழந்து பண்பாடை இழந்து பெற்றவங்களுக்கும் பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போன கதைலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கதையிலும் நாமளும் இடம்பெறக்கூடிய அபாயகரமான கட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். காலையில் மதுரையில் வந்து அதை சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதற்கான விசாரணை வந்து போயிட்டு இருக்குங்களா? ஆமாம், போய்கிட்டு இருக்கு. அது ஆக்சுவலி வந்து அது வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நுண்ணறிவு துறை பிரிவுன்ட்டு இந்த போலீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜங்ஷனில் வர அந்த குவான்டிட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு சீஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் எங்கேருந்து வந்தா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதில் என்ன தகவல் இது வரைக்கும் வந்திருக்குன்னா, சென்னையில இருந்து தான் மதுரைக்கு வந்திருக்கு. அவருடைய பேர் கூட ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, பேரை மறந்துட்டேன் நான், ஏதோ பட் ஏதோ சம்திங் ஒரு பேர், சென்னையில தான் கொண்டு வந்திருக்கான்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் சென்னையில தான் மதுரை கொண்டு வந்திருக்கான்னு. இந்த சென்னைக்கு அந்த பொருள் இங்கே வந்துச்சுன்றது தான் இப்போ கொஸ்டின். ஓகே. இந்த நம்ம இந்த லோகேஷ் கனகராஜ் அவரோட படம் பார்த்தீங்கன்னா, திருச்சி தான் வந்து தமிழ்நாடுடைய ஹப்பா இருக்கு, போதை பொருளோட ஹப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக அவர் தெரிஞ்சு எழுதினாரோ தெரியாமல் எழுதினாரோ தெரியல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போல இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சென்னை தான் ஹப்பா இருக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில். அங்கே எல்லா போதைப் பொருள் அங்கே வந்துடுது, அங்கேருந்து மற்றதுக்கு வருது. இன்னொரு காமெடி என்னன்னா, இங்கே இருக்கிறவன் அங்கே போய் தயாரிக்கிறான், தயாரித்து அவன் ஃபாரினுக்கு தேங்காய் பொடிட்டு விற்கிறான். இந்த மாதிரியான காமெடிகளும் நடக்குது. இப்படியே போச்சுன்னா நாடு நாசமாகும், ஒன்றுமே பண்ண முடியாது, சுடுகாடாயிரும் தமிழ்நாடு. அவ்வளோதான். பொறுத்து இருந்து பார்ப்போம் சூர்யா, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, எத்தனை பேர் கைதாக போகிறாங்க. குறிப்பாக அந்த ஜாஃபர் தானே அவர் பேர், ஆமாம், கைதாவாரா அப்படின்றது பேசும். நன்றி.